எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சோட 2வது நாள். இன்றைக்கி காலையில் என்னுடைய வெயிட்டு 55.5. நேற்றை விட இன்றைக்கி 40 கிராம் குறைஞ்சிருக்கு. நல்லது. இதே மாதிரி குறைஞ்சாலே நம்ம எதிர்பார்த்த வெயிட் வந்துடலாம். வெயிட் செக் பண்ணதுக்கப்புறம் ட்ரிங்காக பார்த்திங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க்ஸ் தான் எடுத்துக்கிறேன். 2 சிட்டிகை அளவு அந்த தூள் போட்டு நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு 250 ml அளவுக்கு இந்த தண்ணி குடிக்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு சட்டி நிறைய சீரக தண்ணி காய்ச்சி வச்சிருவேன். இதை ஒரு நாள் ஃபுல்லாக நான் தண்ணி தவிக்கிறப்பெல்லாம் அதை தான் குடிப்பேன்ட்டு. அதே மாதிரி காலையில் ஒரு சட்டியும் சாயந்தரம் ஒரு சட்டியும் காய்ச்சி வச்சுட்டோம்னா நைட்டு வரையும் சரியாக போயிடும். இதை குடிச்சிட்டு 1 hour பார்த்திங்கன்னா வாக்கிங், 1/2 hour ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் பண்ணுவேன். 1 hour வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் எடுக்கக்கூடிய வாட்டர் பார்த்திங்கன்னா கொள்ளு தண்ணி. இது 1 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளில் தண்ணி ஊற்றி நைட்டே வச்சுருவோம். காலையில் இதை கொதிக்க வச்சு இதிலேருந்து 1 டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்து குடிக்க போகிறோம். குடித்ததுக்கப்புறம் அந்த கொல்லை தனியாக எடுத்து வச்சுருவோம். இது ஈவினிங் நம்ம ஏதாவது ஒரு பயிர் வகை எடுத்துக்கிடுவோம். அதுக்கு பதிலாக இந்த பயிர் எடுத்து சாப்பிட போகிறோம். அப்புறம் காலையில் 9 மணிக்கு என்ன சாப்பிட்றேன்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட்டு ஆம்லெட்டு, அதுக்கப்புறம் 2 பீஸ் ஆப்பிள், ஒரு 1/2 டம்ளர் மட்டும் மாதுளம்பழ ஜூஸ். பாப்பாங்களுக்காக வச்சுருந்த ஜூஸில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் எடுத்துக்கிறேன். ப்ரெட்டு பார்த்திங்கன்னா ப்ரௌன் ப்ரெட்டு தான். இதில் ஃபேட்டு என்ன எல்லாமே எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே டிக் போட்டிருக்காங்க பாருங்கள். அதெல்லாமே செக் பண்ணிட்டு தான் சாப்பிட்றேன். ஒரே ஒரு ப்ரெட்டு, ஒரு முட்டை, 2 பீஸு ஆப்பிள் சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் 11 மணிக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா இந்த தாமரை பூ விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வெயிட் கெயினுக்கும் சாப்பிட்லாம், வெயிட் லாஸுக்கும் சாப்பிட்லாம். இது நான் 1 கிலோ வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எனக்கும் பாப்பாங்களுக்கும் இதிலேருந்து ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். அப்புறம் கொள்ளு பார்த்திங்கன்னா நேற்று வாங்கிட்டு வந்தது வாஷ் பண்ணாமல் இருந்துச்சு. அதை நல்லா கழுவிட்டு அது வெயிலில் காய வச்சு டப்பாவில் எடுத்து வச்சுட்டோம்னா தினமும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மத்தியான சாப்பாடுக்கு வரகு அரிசி சாப்பாடு, அதுக்கப்புறம் கீரை நிறைய எடுத்துக்கிட்டேன். மோர் குழம்புல சொரக்காய் போட்டு வச்சுருந்தேன். அதுலேருந்து கொஞ்சமாக சொரக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி மத்தியான சாப்பாடு. சாப்பாடை விட பார்த்திங்கன்னா கீரை டபுள் மடங்கு எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம எடுத்து வச்சுருந்த கொள்ளு தான் எடுத்து சாப்பிட்டேன். இது பாப்பா அவங்க கொஞ்சம் சாப்பிட்டாங்க, நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஈவினிங் டீயும் பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி ட்ரிங்க் தான் எடுத்துக்கிட்டாச்சு. திரும்ப சாயந்தரம் தண்ணி காய்ச்சுவேன் இல்லையா, அதே மாதிரி தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 250 ml ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு இது சாயந்தரமும் குடித்தாச்சு. இது குடித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 hour வாக்கிங், 1/2 hour ஒர்க் அவுட், இது ரெண்டுமே முடிக்கணும். இது ரெண்டுமே முடித்ததுக்கப்புறம் நைட்டுக்கு ஒரு 6 மணிக்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன். நைட்டு எப்பயும் போல் பனானா மில்க் ஷேக் தான் எடுத்துக்கிடுவேன். நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ரோட்டீன் கலந்ததாக இருந்தால் நல்லது. நான் நைட்டு ஒரு வாழைப்பழத்துக்கு பதிலாக ஒரு ஷேக் எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6 ஆயிடுச்சு. இதோட இன்றைக்கி ஃபுல் டேவோடைய ஃபுட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நம்ம எழுந்திரிக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் ட்ரிங்கே குடிப்பேன். அது வரைக்கும் நீங்கள் நடுவில் பசிச்சிச்சுன்னா சுடுதண்ணி மட்டும் குடிச்சிக்கோங்க. வேறு எந்த ஒரு ஃபுட்டும் எடுத்துக்க வேண்டாம். இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நாளைக்கு நான் எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.